நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பூரி வராது. ஸோ பூரி மாவுக்கும் சப்பாத்தி மாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி டைட்டான டோவாக பிசையணும். கொஞ்சம் அழுத்தமாகவே பிசைஞ்சிங்கன்னா தான் பூரி நல்லா உப்பி வர்றதுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் குழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா அதை அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் to 10 நிமிஷம் நல்லா பிசைங்க. பிசைகிறது வந்து டைட்டாக பிசையணும். உள்ளங்கையில் ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு மேலே ஊற வேண்டாம். ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக ரோல் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுக்கணும், ஒரு திக்னஸில் தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி உப்பாது. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நிறைய மாவு தேவைப்படாது இதுக்கு. அப்படி நீங்கள் நிறைய மாவு போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் தட்டி எடுத்துட்டதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா ரொம்ப ஹாட்டான எண்ணெயில் போட்டால் தான் போட்ட உடனே பூரி நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக உப்பி வரும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான பூரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பாய்.